ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி வருதுல்ல, அதுக்கு கொஞ்சம் கோலம் பார்க்கலாமா? ரொம்ப சின்ன கோலம் தான், ரொம்ப ஈஸியாக போடக்கூடியது. 5 4 3 எடப்புள்ளி வச்சு போட்டிருக்கேன். வாங்க போட்டு பார்ப்போமா? வாங்க. நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடப்புள்ளி. நடுப்புள்ளி ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அதை சுற்றி இன்னொரு ரவுண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த நடுப்புள்ளியை சுற்றி 6 புள்ளி இருக்குது இல்லையா, அதை இதோட சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு சுற்றி அந்த 6 புள்ளிகளையும் சேர்த்து போட்டுக்கலாம் நடுப்புள்ளியோடு. நடுவில் ஒரு பூ போல் சுற்றி போட்டுட்டோம். இப்போது இந்த கீழே இருக்கிற புள்ளிகளை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 புள்ளியில் மொதல் புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு புள்ளி விட்டு அடுத்த புள்ளி, ஒரு புள்ளி விட்டு அடுத்த புள்ளி, ஒரு புள்ளி விட்டு அடுத்த புள்ளி. இப்போ எல்லா பக்கமும் 6 புள்ளிகளையும் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாயின் பண்ணலாம் வாங்க. இதையும் இந்த ரவுண்ட் பண்ணினதையும் இந்த ரவுண்ட் பண்ணினையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இடையில ஒரு புள்ளி இருக்கு, இப்படி நடுவில் ஒரு புள்ளியை வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே ஒரு சின்ன திலகம் போல் போட்டுக்கலாம். ஆறு பக்கமும் 6 திலகம் போட்டிருக்கோம். இப்போ இந்த நடுவில் ஒரு பூ போட ரவுண்ட் பண்ணணும்ல, இதுக்கு இடையிலேருந்து ஒரு கோடு எடுத்துட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். இப்படி 2 கோடை இப்படி. ஆறு பக்கமும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா? இந்த இடையில அதுக்குள்ளே ஒரு பூ போல் போடுவோம். பூ போட்டுட்டோம். இப்போ இடையில கலர் கொடுத்துடலாம். இப்போ நடுவில் ஒரு புள்ளி வச்சுருந்தோம்ல, இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதோட 2 பக்கமும் ஒரு சின்ன இலை போல் போட்டுக்கலாம்.
இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம் வாங்க. இங்கேருந்து இந்த ரவுண்ட் பண்ணி போட்டோம்ல, இங்கேருந்து நடுவில் ஒரு ஜாயின் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து அதை சேர்க்க போகிறோம். இப்படி ஒன்று, இப்படி, அதே போல் 2 வரிசையாக. இங்கேருந்து ஒரு கோடு ஆரம்பித்து இதில் ஜாயின் பண்ணி இதில் வந்து முடிக்கிறோம். இது 2 வரிசையாக போடுறோம். இப்போ எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இது ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு கலர் கொடுத்து ஒரு டைமண்ட் போல் போடலாம். ஒரு வி போல் போட்டுட்டு அதுக்கு இடையில் கலர் கொடுக்குறோம். இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். நான் ஒரே ஒரு டிசைன் தான் இதில் இருக்குது, வாங்க அதையும் போட்டுடுவோம். இப்போ இந்த திலகம் போல் போட்டோம்ல, அதில் இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பண்ணி போடணும். இதே போல் 6 பக்கம் இந்த திலகம் போட்ட பக்கத்துலேருந்து. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இங்கேருந்து இன்னொரு கோடு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம், கோலம் போட்டுட்டோம். கலர் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துடலாம். விருப்பம் இருந்ததுன்னா இதில் சின்ன சின்ன புள்ளிகள் வைக்கலாம், இல்லை சின்ன சின்ன டிசைன் இப்படி வளவு வளவாக போடலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை இன்னும் அழகுபடுத்தியும் போட முடியும் நம்மளால். இதில் கொஞ்சம்
ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். நவராத்திரிக்கு ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.